தமிழ்நாட்டில் வரலாற்று சாதனையாக இதுவரை இல்லாத அளவிற்கு நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-26 மொத்தம் 4324 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக 17/8/2026 வரையில் 6,22,956 விவசாயிகளிடமிருந்து 38,28,279 மெட்ரிக் சன்னரக நெல்லும் 26,13,529 மெட்ரிக் டன் பொது ரக நெல்லும் ஆக மொத்தம் 64,49,808 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் தொகையாக 16,210 கோடி விவசாயிகளுக்கு வங்கிகள் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. 17/8/2026 அன்றைய தேதியில் 7,69,298 மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசியும் 91,346 மெட்ரிக் டன் பச்சரிசியும் ஆக மொத்தம் 8,60,640 மெட்ரிக் டன் அரிசி ஏறக்குறைய 2 மாதங்களுக்குண்டான பொது விநியோக திட்ட தேவையினை நிறைவு செய்திடும் வகையில் இருப்பில் உள்ளது. இதுவரை சேமிப்பு வைக்கப்பட்ட அரிசியின் அளவில் இதுவே அதிகமாகும். முந்தைய ஆட்சி காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது. இவ்வரசு அமைந்த பின்னர் அதை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன் கடந்த 19/7/2026 அன்று கடலூர் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம் கொஞ்சம் இருங்க, நீங்க மட்டும் பேசு. யாரா ஒருத்தர் பாருங்க, உட்காருங்க. நீங்க மட்டும் நான் சொல்றேன், நீங்க மட்டும் ஆய்வு பண்ண சொல்றேன். கோவை மட்டும் மாண்பு உறுப்பினர் கோவை உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, காலையிலிருந்தும் இதற்கு முன்னதாக நடந்த மானிய கோரிக்கை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பேசி முடியும் வரை இருந்து சபையினுடைய முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் நல்கி வருகிறோம். நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். இந்நிலையில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மன்னிக்கிறோம், வர்றேன் சார், பேசலாம், அப்புறம் என்ன இருக்கு அதுல. ஆக இப்பொழுது அவர் தஞ்சை இல்ல, நான் கான்ட்ரோவர்ஸா சொல்ல பிரதர், கான்ட்ரோவர்ஸா சொல்லல. தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார். அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா, அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை களைவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, அமைச்சர் ஒரு நிமிஷம். எல்லா உறுப்பினர்களும் சொன்னார் 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது கடந்த கால ஆட்சியில் சொன்னார். அவர் நேரடியாக ஆய்வுக்கு சென்ற போது இப்போதும் அங்கு வாங்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் நீங்க பேசும்போது நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்க சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க, அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேல போயிட்டு எல்லாரும் மக்களுக்கு போயிட்டாங்க. யார் எங்க இருந்தாலும் நீங்க வாங்கினாலும் மக்களுக்கு தெரியுது. அதை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். நம்ம பூண்டி கலைவாணன் கூட ஒரு பேட்டியிலேயே சொன்னார். அதை அப்ப பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்ப அவருக்கு பதிலுரையில அதுக்கான தீர்வுன்னு கொடுக்க போறாரு. அதாவது இது எந்த அரசு கொண்டு வந்தது, யாரு செஞ்சாங்க, இவங்க பண்ணாங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவரு
ஒரு நிமிஷம் அவரு இது அரசியல் மேடை அல்ல, விவசாயிகள். ஒரு நிமிஷம் அண்ணன் சீனியர் எங்களுக்கு தெரியும். விவசாயிகள் இன்னைக்கு தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. அதுக்கு தீர்வு இந்த இப்பயும் தொடர்கிறது. அதுக்கு தீர்வு என்ன செய்ய போனுங்கிறத அமைச்சர் சொல்லுவாரு. சமூகநலத்துறை அமைச்சர் நீங்க அவங்க என்ன சொல்றாங்க? அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் லஞ்சம் என்பதை மாற்றி கூடுதலாக பெற்றார் என்று பதிவேட்டில் செய்து கொள்ளலாம். மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எது பேசினாலும் டைரக்ட் டெலிகாஸ்ட்ல இருக்கு. நீங்க சொன்னது போயிடுச்சு. நீங்க அவர் என்ன சொல்ல லெஞ்சன்னு சொன்னாரு. லெஞ்சம் இல்ல, 50 ரூபா செலவு பண்ணு சொன்னாங்க. இப்பவும் 50 ரூபா செலவாகும்னு அவரே சொல்லியிருக்காரு. மாண்பு அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல வேண்டியது மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும்போது இந்த ரூபாயை அரசு சார்பாக கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை பெறாத அளவுக்கு செய்வோம் சொல்லுங்க. நீங்க வாங்க அதை வேணா சொல்லாமே தவிர கடந்த கால ஆட்சியில் லஞ்சம் இப்ப நீங்களும் தான் 50 ரூபா வாங்கணும் நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சு வந்திருக்காரு. விவாதத்துக்கு ஒரு முடிவு வச்சோம் இல்லைங்க. இல்லை, முன்னாள் அமைச்சர் OS மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்ததெல்லாம் உண்மை. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பரிகாரம் காண வேண்டும் என்பதற்காக ரொக்கமாக எந்த விவசாயிக்கும் பணம் கொடுப்பதை தடை செய்து நிறுத்தி அவர் அத்தனை விவசாயிகளுக்கும் 1 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர் 200 மூட்டை நெல் போட்டாலும் சரி, 1000 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர்களுக்கு காசோலை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. வங்கியின் மூலமாக அவருடைய வங்கியிலே வர வைக்கப்பட்டது. ஆக விவசாயிகளுக்கு கையில பணம் கொடுக்கவில்லை கடந்த காலத்தில். இது நான் சொல்லி முடிக்கலையே, நான் பேசி முடிக்கலையே, நான் ஃபைண்டிங்ஸ் வந்துடுறேன். விவசாயிகள் கொண்டு போகிற நெல்லை வண்டியில் இருந்து டிராக்டரில் இருந்து அவர்கள்தான் இறக்குகிறார்கள். அவர்கள்தான் இந்த நெல்லை தூத்துகிறார்கள். அவர்கள்தான் வெயிட் போட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு விவசாயிகள் சன்மானமாக அவர்கள் கையில் இருப்பதை கொடுக்கிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டு நீங்க நல்லா பார்க்கணும். வீட்டில் இருந்து பணத்தை மாற்றி, வங்கியில் இருந்து பணத்தை மாற்றி அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு உதவியாக, சன்மானமாக, கிப்டாக அவர்கள் இதை கொடுக்கிறார்கள். இதுதான் நடப்பே தவிர இதை லஞ்சம் என்று அமைச்சர் சொன்னதை அவை குறிப்பிடுத்து நீக்க வேண்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த கிஃப்ட்னு சொல்றதும் லஞ்சம் தான், தன்மானமும் லஞ்சம் தான். ஒரு பதிவு பண்றேன். விவசாயிகள் சங்கத்தோடைய நாங்க எல்லாரும் 8 பேரும் சந்திச்சோம். அது விளக்குறோம். நாங்க அவங்க சொன்னது என்னன்னா, கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல நபர்களுடைய அண்ணன் சொன்னாரு, நபர்களுடைய பெயர், விலாசம் இதெல்லாம் சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அதுல மெயினா ஊராட்சி பிரதிநிதிகளும் கட்சி சார்ந்தவர்கள், யார் அதிகாரம் மிக்கவர்களா இருக்காங்களோ கட்சி சார்ந்தவங்க கொள்முதல் இடத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அதை விவசாய சங்கங்கள் எல்லோரும் சொன்னாங்க. அது இந்த அவையில ஒரு கட்சின்னு சொன்னா சில பேர் ஒத்துக்க முடியாம சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அரசியல் தலையீடு கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையிடாமல் எந்த கட்சி சாரு கூடாது. அது டிவிகேவோ, டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய முதலமைச்சர் கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொள்முதல் நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 40 ரூபாய் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். இப்ப விவாதம் போதும், உட்கார், நீ பேசுங்க. உணவுத்துறை அமைச்சர். இல்ல உணவுத்துறை அமைச்சர் முடிங்க சீக்கிரம். இல்ல, நான் எப்பவும் அருமையான கருத்து. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அண்ணன் தான் பேட்டி கொடுத்தாரு. அண்ணன் தான் பேட்டி கொடுத்தீங்க. அத உணவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு.
அதாவது மாண்பு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எல்லா துறையும் இருந்திருக்காங்க, அவங்களே சொல்லிட்டாங்க லஞ்சம் இல்ல சொல்லிட்டாங்க, சன்மானம் gift எல்லாம் ஒரே வார்த்தைகள் தான், ஒரே ரோடு தான். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். நீங்க நீங்க நாங்க பாட்டு 7 தானே இருக்கணும், எங்களையான சேர்க்கிறீங்க அதுல? எந்த கட்சியா இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு, அதுக்கு எதுக்கு எங்க பேரை சொல்றீங்க நீங்க? இல்ல இல்ல, அவரு எந்த கட்சியாக இருந்தாலும் சொன்னாரு. டிவிகே உட்பட டிவிகே இருந்தால் திமுக. மாண்பு உணவுத்துறை அமைச்சர். முதலமைச்சருடைய நிலைப்பாடு எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்பதுதான். சரி வந்துடுறோம். உணவுத்துறை அமைச்சர். அண்ணா பேட்டியை கொடுத்துட்டியா நீ பாட்டு பண்ற?